ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சயின்ஸில் வந்து டெய்லி வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி பார்க்கலாம். அதாவது எல்லாமே நல்லா ப்ரீஃபாக இருக்காது. இப்போது மரபியல்னு இருக்குன்னா அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னலாம் அது மட்டும் நான் வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும், ஏன்னா நமக்கு இனிமேல் லாஸ்ட்டில் வந்து எல்லாமே ஃபுல்லாக படிக்க முடியாது. அதனால தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை ஷார்ட்கட்டோடு முடிஞ்ச அளவு சொல்கிறோம், பாருங்கள். மரபியலில் வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்கலான்னா, மரபியல் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா வில்லியம் பேட்சன். அதாவது நம்ம மரபில் வந்து சன் எல்லாருமே வில்லுத்தனமாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட மரபில் சன் எல்லாருமே வில்லுத்தனமாக தான் இருப்பாங்க. அப்போ மரபியல் என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார்? வில்லியம் பேட்சன். அதே போல் மரபியலின் தந்தை யாருன்னா கிரிகன் ஜோஹன் மெண்டல். அதாவது இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்லாரோட தந்தையுமே கோவம் வந்தால் மென்டல் மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கிடையாது, நமக்கு ஞாபகம் இருக்கணும், அதுக்காக தான். மரபியலின் தந்தை யார்? அதாவது கிரிகன் ஜோஹன் மெண்டல். அடுத்து புன்னட் கட்டம் எப்படி போடுறாங்கன்னா, மரபியல் கலப்பில் ஜீனோடைப் உருவாக்கம் குறித்த வரைபட முறை தான் இந்த புன்னட் கட்டம். அப்போ என்னது புன்னட் கட்டம்னா என்னது? மரபியலோட கலப்பில் ஜீனோடைப் உருவாக்கம் குறித்த வரைபட முறை. அப்போ புண்ணில் வந்து மருந்து போடும்போது ஜூன்னு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு விகிதம் என்னன்னா புறத்தோற்ற விகிதம் 3:1. அப்போ பாருங்கள், அப்போ மெண்டல்லாம் எம்மில் ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ அதை நம்ம லைட்டாக அப்படி சைடாக திருப்பி போட்டோம்னா 3 மாதிரி இருக்கும். புறத்தோற்ற விகிதம் என்னது? 3:1. அதே போல் ஜூனாக்க விகிதம் என்னன்னா 1:2:1. ஓகேவா? அதே போல் மெண்டலின் இரு பண்பு கலப்பு என்னென்னா புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. சரிங்களா? பாருங்கள், அப்போ அங்கே 3:1 வரும், இங்கே வந்து 9:3:3:1. அடுத்து டிஹெச் மோர்கன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1993 நோபல் பரிசு மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புக்கு வாங்கினாங்க மோர்கன். ஓகேவா? அதே போல் இதுலேயும் பாருங்கள், மோர்கன்னா M3 மாதிரி இருக்குது. அப்போ 1993 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எம்மை வந்து திருப்பி போட்டோம்னா 3 மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம வந்து என்னென்னா மோர்னால் வந்து நிறையா அப்படி தானே, அது வந்து க்ரோ ஆகணும். நமக்கு ஒரு மனுஷனத்துக்கு வந்து ஏதாவதுனா க்ரோ ஆகிட்டே தான் இருக்கணும். மோர்னால் என்னது? அதிகமாக க்ரோ ஆகிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குரோமோசோம்கள் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யாருன்னா வால்டேயர், 1888. அப்போ குரோமோசோம்கள்லாம் வந்து இப்போ நம்ம க்ரோ ஆகிறதா இருந்தால் டக்குன்னு க்ரோ ஆக முடியாது, 8 எடுத்து வச்சு தான் க்ரோ ஆக முடியும். அப்போ குரோமோசோம்கள் என்ற வார்த்தையை வால்டேயர் 1888 அறிமுகப்படுத்தினாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டீலோமியர்கள்லாம் என்னென்னா செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம். அதாவது அப்போ இது என்னென்னா எல்லாருமே வந்து டீனேஜ் தாண்டிட்டோம்னா முதுமையாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டீலோமியர்கள் இப்போ டீனேஜ் தாண்டினா செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம். அப்போ என்னது? தாண்டினா முதுமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரியோடைப்னா என்னென்னா குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் அறிவது. அதாவது நம்ம எப்போவுமே எல்லாருமே நம்மளோட உடம்பு எப்படி இருக்கணும், அளவு வடிவம்லாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு மேலே நமக்கு நல்லா கேர் பண்ணுவோம். அப்படி அப்போ கேர்னா என்னது? குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் அறிவது. அப்போ கேரியோடைப் குரோமோசோம்களின் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் அறிவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இடியோகிராஃப்னா என்னென்னா ஒரு சின்னத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம். அதாவது எல்லாருமே வந்து இடி விழுந்தாலும் கேர் பண்ணணும். நம்மளோட உடம்புல இந்த இடியே விழுற டைமில் கூட நம்ம உடம்புல வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம டெய்லி ஒவ்வொரு டாபிக் வந்து சும்மா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது ஷார்ட்கட்டோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.